ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். அதாவது கண்ணாடிக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் அப்படியா எப்படியான்லாம் இமேஜின் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ள வந்து பாருங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச். வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி சோறு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயாச்சு. சுடுதண்ணியா? மனுஷன் வந்து எதையாவது குடிச்சிட்டு போவையா, சுடுதண்ணியை குடிச்சு போவையா? என்னம்மா சுடுதண்ணி இல்லை, அது கலராக இருக்குல்ல, கேரளா ரெஸ்டாரண்ட். அதை பார்த்து முடிச்சுட்டே இருக்கிறோம். நல்லதுதான். நல்லா இருக்கா? செவனை பிடிச்ச மாதிரி என்னடா ரியாக்ஷனு. சூப்பராக இருக்கா? டயட்டில் இருக்கும் காரணத்தினால் வந்துட்டு தந்தூரி மட்டும்தான் சாப்பிட வேண்டிய நிலைமை. ஆனால் சார் வந்து வேணுங்கிறத சாப்பிடுவார். என்ன சாப்பிட போகிறீங்க? ஐஸ்கிரீம், நூடுல்ஸ். நூடுல்ஸ். ஐஸ்கிரீம் கீழே போய் வாங்கி தரேன். இங்கே இல்லை, கீழே ஏதோ டப்பாவை பார்த்துட்றான். ஏதோ இருக்கு. நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ். இது நான் சொல்கிறேன். நூடுல்ஸ் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் வாங்கலாம். நூடுல்ஸ் சாப்பிட்டா தான் கொடுப்பாங்க. ஐஸ்கிரீம் வாங்கலாம். இல்லை, நூடுல்ஸ் சாப்பிட்டா தான் கொடுப்பாங்க. அப்படியா? நூடுல்ஸ் சாப்பிட்டா தான் ஐஸ்கிரீமே தருவாங்களாம். உனக்கு எப்படி டபுள் டபுள்காதா? ஏன்டா வந்தோன்னு யோசிக்க வச்சுருவாங்க போல. மெனு கார்டை ரொம்ப நோண்டிகிட்டே இருந்தான். ஆல்பர்ட் பிடிங்க அந்த பக்கத்து டேபிளில் வச்சுட்டாங்க. நான் இப்படி பார்த்துட்டு இருந்தேன். என் முடியை பிடிச்சி இப்படி திருப்பி, அம்மா கொஞ்சம் பாரு, அங்கே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இறங்கக்கூடாது, அடிச்சிடலாம். அண்ணா குச்சி எடுத்துட்டு வாங்கண்ணா. பூச்சி இருக்குது, சோப்பு கூட இருக்குது. சார் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுங்க. நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுங்க. போலீஸா? வேண்டாம் வேண்டாம், வந்து அடிப்பாங்க அப்புறம். ஆமாம், அடிப்பாங்க, இறங்கினாலே அடிப்பாங்க. நான் போகிறேன். எனக்கு நான் போகிறேன். போயிட்டு இருக்காங்களா? புரியல. என்ன யார் வேணும்? என்னது பேட்டு வேணுமா? டேய், பேட்டு வாங்க வாடா வந்தோம். இங்கே எதுக்கு வந்தோம்? பேட்டு வாங்க வந்தோமா? டேய், இது பேட்டு கிடையாடா இது. இப்போ யார் வேணும்னு வந்த நீங்கள்? என்னது? தம்பிக்கு தான் துறக்கிறதா? இரு, துறக்கிற. கண்ணு தெரியுதா? தெரியலையா? கண்ணு தெரியலையா? எப்படி நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா போடு, நல்லா போடு. போட்டு தானே பார்க்கணும். வேண்டாமா? நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? சரி, அம்மாட்ட கொடுத்தாரு. இல்லை, இது பரவாயில்ல தான். அது நான் சொல்லணும். இது ஏதோ பூத கண்ணாடியில் இந்த 2 இது ஸ்விம்மிங் கிளாஸ் மாட்டின மாதிரி இருக்கும். கீழே பார்த்தா சைடில் வெறுங்கனில் தெரியுது. அப்படி தெரியுதுங்கிறியா? பேலன்ஸ் லென்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? ஸ்பெக்ஸுக்கு ஏன் பை பைன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லென்ஸ் வாங்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். மேரேஜுக்கு முன்னாடி ஃபியூ இயர்ஸ் வந்து லென்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரியாமல் இயர்லி லென்ஸ்லாம் வாங்கி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்லாம் ஆனதுனால பயந்துட்டு அதுக்கப்புறம் நான் லென்ஸே யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். ஸோ திருப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். நடந்த கூத்து என்ன அப்படிங்கிறத நீங்களே வீடியோ வரைக்கும் கடைசியில் பாருங்கள். அதை உள்ளே வைக்கிறக்குள்ளே ஒரு பாடாக பட்டுட்டேங்க. இதுக்கு கண்ணாடியே மேல் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். கண்ணாடி எடுக்கிறான் சார். வாங்க சார், வாங்க பிடிங்க.
இருக்கிற கண்ணாடி எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்தேன். எந்த கண்ணாடியுமே எனக்கு செட் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீலிங். நான் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு டிசைட் பண்ணுறேன்னா, இல்லை அந்த கண்ணாடி எதுவுமே எனக்கு செட் ஆகலையா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி வா நம்ம லென்ஸ் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸ் வந்துட்டு அன்றைக்கி நாங்கள் ஆர்டரும் கொடுத்துட்டு வந்துட்டோம். வியானை மட்டும் அடக்கவே முடியல. ஃபுல் எனர்ஜியாக ஆடிக்கிட்டே இருந்தான் அன்றைக்கி ஃபுல்லாக. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என் கூட ஸ்பெக்ஸ் போட்டவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு 0.25 அந்த மாதிரி பவரில் ஸ்பெக்ஸ் போட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழட்டிட்டாங்க. பட் அவங்களுக்கு எல்லாமே பவர் இப்போ நல்லா தான் இருக்குது. எனக்கு மட்டும்தான் -6 போய் நிற்கிது. உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா இல்லை என்ன மாதிரி நிறைய பேருக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் சர்ஜரி கேட்டும்போது என்னோட கார்னியா திக்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், ஊசி குத்துவாங்க. ஊசி வாங்கிக்கிறியா நீ? வேண்டாமா? ஒரே ஒரு ஊசி மட்டும் குத்த சொல்லலாமா? வேணாமா? ஏன் அழுவிய? கையில் குத்திடுவாங்களா? அச்சோ, பூச்சாண்டி வந்துடுவானா? கூப்பிடலாமா பூச்சாண்டியை? ஃபைனலாக நம்ம வாங்க வந்த லென்ஸ் வந்துட்டு ஆர்டர் கொடுத்து ஒரு 5 டேஸுக்கு அப்புறம் தான் வந்துருந்துச்சு. நம்ம வந்து வாங்கியாச்சு. இதை உள்ளே போடுறக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. வாங்கிட்டேன். ஆனால் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு நீங்கள் முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் அது யூஸ் பண்ணி ஒரு 6-7 வருஷம் இருக்கும். ஆனால் ஏதோ தைரியத்தில் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி மேடம் அப்போ நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. உள்ளே வைக்கவும் அது விழுகவும் அதை எடுத்து மறுபடியும் வைக்கவும் மறுபடியும் விழுகவும் நான் யோசித்தேன், இப்போ தெரியுது உனக்கு எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த பாடுபடுத்தினா அது எப்படி தாங்கும் அப்படிங்கிற மாதிரி என் மனசாட்சி எனக்கு கேள்வி கேட்டுச்சு. கடைசியில் வந்துட்டு எப்படியோ பிடிச்சி கிடிச்சு எல்லாம் ஒரு வழியாக வச்சேன். ஆனாலும் வந்துட்டு வச்ச ஷாட் எடுக்க முடியல. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வச்சேன். ஆல்பர்ட்டுக்கு வந்து எப்போ உள்ளே போகும் எப்போ வெளியே விழுகும்னே தெரியாமல் இருந்தாங்க. அதனால வந்துட்டு நான் கரெக்டாக அதை எடுக்கல. லென்ஸ் போட்டேன். கண்ணு தெரியல, கண்ணாடி எங்கேன்னு தேடிட்டு இருக்கிறேன். அந்த கண்ணு தெரியுது அப்படிங்கிற உணர்வே வரமாட்டேங்குது. ஓகே, உங்களுக்கு நான் ஸ்பெக்ஸோடு இருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லை இந்த ஸ்பெக்ஸ் இல்லாத லுக் நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் லென்ஸ் ட்ரை பண்ணலாமா இல்லை இந்த ஒரு லென்ஸோடையே ட்ராப் பண்ணிடலாமா? சொல்லுங்க ஆல்பர்ட். கண்ணாடி பார்த்துட்டு இப்போ லென்ஸில் பார்க்குறக்கு எப்படி உணர்றீங்க? பாதி மூஞ்சி இதனால மறந்துட்டு இருக்கு. இப்போதான் முழு மூஞ்சி தெரியுது. எங்கேயோ போயிட்டு இருக்காம என் மூஞ்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரியாக்ஷன் நீங்க பார்க்கல, இருங்க காட்டுறேன். போலாமா? போய் சாப்பிட ஏதாவது வியானும் கண்ணாடி இல்லாமல் என்னை யாரோ மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ கண்ணாடியை தான் அம்மான்னு அடையாளம் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டடா.